அன்னைக்கு நான் எங்கள் அண்ணன் எல்லாம் ஓடணும். இந்த ஊரே வேணாண்டா, விலங்கா ஊர், இந்த ஊரே வேணாம் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இந்த ஊர் மேலே எனக்கு ஒரு பயங்கர வெறுப்பு. கிளியூர் வேண்டாம் வேண்டான்னு கிழிஞ்சுக்கிட்டு ஓடுனாலும் சரி, நீ தாண்டா வேணும்னு கொண்டு வந்து வச்சிருக்காரு பாருங்க நம்ம யோசுவா கார்த்திகை. அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருந்துச்சு, டாக்டர்லாம் கைவிட்டாங்க. அவ்வளோதான், இந்த வாழ்க்கை அந்த மகளுக்கு முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு. அதனால் கர்த்தர் இரவு பகலாக ஜெபித்தோம். கர்த்தருடைய கிருபை இறங்கி இந்த மகளுக்கு விடுதலை பெற்று இன்றைக்கி சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல. கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல. அல்லேலூயா. அப்போ திண்டுக்கல் ஐயாவுடைய துணைவியார் பரிமள மாமா அவர்கள் வந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நாங்கள் ஜெபித்தோம். அப்போ 3 மாதங்களுக்குள்ளாக இந்த ஊழியத்தில் ஒரு குளிரை நீங்கள் பார்ப்பீங்க. 3 மாதங்களுக்காக இந்த ஊழியத்தில் ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணார். நம்மை ரட்சித்து நம்மை அபிஷேகம் பண்ணி தம்முடைய ராஜ்யத்துக்கென்று பங்கடையும்படி அழைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்த ஜெப வீட்டு பிரதிஷ்டைக்கு வந்த உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அவினவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைன்னா குடும்பம் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது சொல்வதற்கு வார்த்தை. ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த ஏழைக்கும் ஒரு மேன்மை உண்டா? நான் வாழ்க்கையில் தோல்வியை தான் அதிகமாக டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என் அப்பா என்னைய திடீரென்று மறுத்துட்டார். எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார். தண்ணி அடிக்க காசு கொடுப்பார், ஸ்மோக் பண்ண காசு கொடுப்பார். ரட்சிக்கப்படாத உலக தகப்பன். நான் அடிப்பேன்னு தெரிஞ்சு அவர் கஷ்டம் தெரியாமல் வளர்த்தார். திடீரென்று எங்கள் அப்பா என்னை நடுத்தல் விட்டுட்டு போயிட்டார். இந்த ஊரில் தான் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணோம். அங்கே எங்கள் அப்பா இறந்துட்டார். அன்னைக்கு நான் எங்கள் அண்ணி எல்லாம் ஓடணும். இந்த ஊரை விட்டு, இந்த ஊரே வேணாண்டா, விலங்கா ஊர், இந்த ஊரே வேணாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இந்த ஊர் மேலே எனக்கு ஒரு பயங்கர வெறுப்பு. ஸ்தோத்திரம். இந்த ஊரே எனக்கு பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் என்னை தொட்டார். ஐயா சொன்னது போல் என்னுடைய உறவினர்கள் சூர்யா, கிரேஸ், அன்னாள், சுகுணா, அவங்க எனக்கு உறவினர்கள். அவங்க வீட்டில் நான் முதலாவது என் மனைவி தான் பாஸ்டருக்கு அறிமுகம். என் மனைவி, நான் ஒன்லி ஜீசஸ், இயேசுதான் பிதா,
இயேசுதான் குமாரன், இயேசுதான் பரிசுத்த ஆவிங்கிற சபைக்கு போயிட்டு இருந்தேன். நான் ஸ்மோக்கிங் அடிக்ட். எங்கள் அண்ணன் பாக்கெட்லாம் தெரியாமல் எடுத்து அடிப்பேன். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. சபைக்கு போயிட்டு இருந்தேன். எங்கள் அத்தை இருக்கிறாங்க. சபைக்கு போய் முடிச்சுட்டு சபைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஸ்மோக் பண்ணிட்டு தான் போவேன். சபைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் ஸ்மோக் பண்ணுவேன். இறங்கி வந்த உடனே அப்படி தான் பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் இந்த அன்னாள் கிரேஸ், சகோதரி சூர்யா கிரேஸ் அவங்க வீட்டில் நான் போயிருக்கும்போது எங்கள் பாஸ்டர் யதார்த்தமாக சந்தித்தோம். அப்போ நம்ம பாஸ்டருக்கு தான் ஒரு ஆள் கிடச்சா போதுமே, அன்றைக்கி அவருக்கு நைட் ப்ரேயர்னு அர்த்தம். அல்லேலூயா. பர்சனல் இவாஞ்சலிக்கல் சோலி முடிஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. அன்னைக்கு என் பாவத்துக்கும் சோலி முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அப்போ அவங்க அந்த ட்ரினிட்டி பற்றி சொன்னாங்க. சொல்லிட்டு எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் சிகரெட் அடிமை பாஸ்டர், என்னால் சிகரெட்டை விட முடியலை. இந்த சாட்சியெல்லாம் எங்களுடைய உறவினர்கள் அண்ணி வந்திருக்காங்க, அண்ணன் பிள்ளைகள் வந்திருக்காங்க, அவங்களாம் தெரியாது. அப்போ அந்த தேவ மனுஷன் எனக்காக ஜெபிச்சாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தெரியும், முன்னாடியே சென்ட் மேரி ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வார்த்தையாருன்னு தெரியும். ஆனால் அவர் பார்க்க அந்தளவுக்கு பர்சனாலிட்டியாக இருக்க மாட்டார். இப்போ சூப்பராக பாரு, இது வேறு விஷயம். ஸ்தோத்திரம். அது கிறிஸ்துவுக்கு முன்பாக. ஸ்தோத்திரம். அப்போல்லாம் பிடிக்காது. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த பிடிக்காத மனுஷனை வச்சு தான் ஆண்டவர் அன்றைக்கி சந்தித்தார். அப்போ அவர் தேவ மனுஷன் எனக்காக ஜெபிக்கும்போது, எங்கள் பாஸ்டர் ஜெபிக்கும்போது, ஒரு சின்ன ஒரு கூரை வீடு தான் நினைக்கிறேன். அப்போ எங்கள் கூரை வீடு தானே, ஓட்டு வீடா, அந்த வீட்டில் ஜெபிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அதுக்கு முன்னாடி 2-3 வருஷங்களாக நான் சபைக்கு சென்று கொண்டு வந்திருந்தேன். எங்கே தஞ்சாவூர் ஆத்துமனே சபை, ஒன்லி ஜீசஸ். அப்போ அங்கே போய்ட்டு எனக்கு விடுதலை கிடையாது. சபைக்கு போவேன், இயேசு மட்டும் தான் பிடிக்கும். 10 தெய்வமாக இருந்த இயேசு, ஃபேவரட் காடாக இருந்த இயேசு. அப்போ சபைக்கு வந்தோடனே இயேசு மட்டும் தான் வணங்க ஆரம்பித்தேன், ஆராதிக்க ஆரம்பித்தேன், பின்பற்ற ஆரம்பிக்கலை. அப்போ அன்னைக்கு எனக்காக ஜெபிக்கும்போது, அந்த தேவ மனுஷன் ஜெபிக்கும்போது என் ஏதோ ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல், ஒரு நிமிஷம் கூட இருக்காது, ஒரு சில வினாடிகள் தான் இருக்கும். அந்த நேரத்திலேருந்து எனக்கு அந்த சிகரெட்டு மேலே ஒரு வெறுப்பு, அந்த ஸ்மெல்லே பிடிக்காத அளவு கர்த்தர் அந்த புதிய இருதயத்தை அந்த நாளில் கொடுத்தார். அல்லேலூயா. அப்புறம் அந்த சபைக்கு போக போக அவங்க எங்களுக்குள்ளே இருந்த கிருபைகளையும் தாளந்துகளையும் அவங்க அறிந்து கொண்டு எங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஒரு ஊழிய அழைப்பு இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டால் மட்டும் ஊழியம் பண்ண முடியாது, அழைப்பு தான் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்போ நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். நானும் என் மனைவியும் ஒரு பீச்சில் இருக்கிற போலவும், திடீர்னு ஒரு கொந்தளிப்பு வர போலவும், திடீர்னு நாங்கள் ஓடும்போது பார்த்தேன் என் காலில் செப்பல் இல்லை. ஐயோ செப்பல் இல்லையேன்னு சொல்லிவிட்டு அந்த செப்பலை எடுத்து திரும்ப தேடி மாட்டிக்கிட்டு நான் என் மனைவி 2 பிள்ளைகளை கையில் பிடிச்சிட்டு ஓடுறேன். பார்த்தா திருவடானையில் ஒரு பஸ் இருக்குது. அந்த கான்ட்ராக்டர் இந்த பஸ்ஸில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ திருவடானை தான் நமக்கு ஊழியம் போல் அப்படி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பாஸ்டர்ஸுக்கு ஐயாட்ட கேட்டாங்களா, இல்லை அந்த பகுதியில் உள்ள ஊழியமாக இருக்கலாம், செபிக்க சொல்லுங்கள் அப்படின்னு என் செவி கேட்டேன். செபித்தோம். அப்புறம் கர்த்தர் கிளியூரை காண்பித்தார். எந்த ஊர் வேணான்னு சொன்னோமோ, எந்த ஊர் எங்கள் அண்ணன் ஃபேமிலியில் கஷ்டப்படும் போது அந்த இடத்தெல்லாம் விற்றுருவோம், அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப எங்கள் அம்மாட்ட நான் ஃபைட் பண்ணேன். எனக்கு வேணாம்மா, அந்த இடத்த விற்றுங்க, அண்ணன்ட்ட கொடுத்துருங்க, அண்ணன் பிள்ளையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணேன். ஆனால் அந்த இடத்த விற்கவே விடலை ஆண்டவர். இந்த இடம் கிடையாது, அந்த இடத்த. ஆனால் அந்த இடத்துல போய் தான் நான் என் மனைவியெல்லாம் ஜெபிக்கிறது போலவும் கர்த்தர் எனக்கு தரிசனத்தை சொப்பனத்தை காமிச்சார். ஊழியக்காட்ட சொன்னோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இதே ஊருக்கு திரும்ப திரும்ப ஜெபிக்க வரும்படியாக பல சொப்பனங்களை காமித்தார். சொப்பனங்கள் இருந்தாலும் கர்த்தர் நான் அதிகமாக நம்புறது கர்த்தருடைய வார்த்தை தான் நான் அதிகமாக நம்புவேன். அல்லேலூயா. அப்போ முதலாக இந்த என்னுடைய தலைமை சபை கட்டுமானம் இது மாதிரி ஒரு திருச்சபை ஸ்தாபித்து ஆலயம் கட்டப்பட்டு முதல் வருட ஸ்தோத்திர கூட்டத்துக்கு ஐயா அவங்க வந்தாங்க, ஸ்பெஷல் ஸ்பீக்கராக வந்தாங்க. அப்போல்லாம் இருதயம் நொறுக்கப்பட்டு உடைந்து போய் இருக்கும்போது தான் வார்த்தை எடுத்த உடனே வார்த்தை, ஐயாவை அன்னைக்கு கொண்டு வந்தது எனக்காக மட்டும்தான் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீ போய் வந்த தேசத்துக்கு திரும்ப உன்னை நான் கொண்டு போய் செல்வேன், உன் சந்ததியார் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஏன்னா 14:28 நல்ல ஞாபகம் இருக்குது. சோதரன் அந்த வசனத்தை எடுத்து தான் காலேபை குறித்து யோசுவா குறித்து ஐயா பேசினாங்க. அப்புறம் ஐயாட சொன்னோடனே எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் போய் மாதம் ஒரு உபவாச ஜெபம் நடத்திட்டு வாங்க சொன்னாங்க. உபவாச ஜெபம் நடத்திட்டு வந்து கொண்டே இருந்தோம். நடத்திட்டு ஒரு நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் என் மனைவி பிள்ளைகள் பைக்கில் தான் வருவோம் 4 பேரும். அப்போ ஷாம் எப்போதுமே முன்னாடி உட்காந்துருப்பான்.
அப்போ தான் அப்பா நான் ஏறி உட்காரேன் அப்படின்னு சொன்னான் பைக்கில். சரின்னு சொல்லி உட்காந்து ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு பயங்கர பைக் வந்து எங்கள் மேலே மோதிருச்சு. ஸோ ஆனால் பிள்ளைக்கு எந்த ஒரு அடிமை, ஆனால் உட்காந்துருந்தான்னா தம்பியோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் பைக்கில் உட்காந்தானா. அப்படிலாம் கர்த்தர் நடந்து வந்தோம் அந்த பாதைகள். அப்புறம் திடீர்னு சபையார் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு உபவாசபத்துக்கு நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். இங்கே எங்கள் சித்தப்பா வீட்டில் எல்லோரும் வந்தாங்க. ஸ்தேவான் அண்ணன், மூப்பர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ வந்திருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன நினச்சாங்கன்னு சொல்ல, இன்னையிலேருந்து இங்கே ஊழியத்தை ஆரம்பிக்கப்பான்னு சொல்லிட்டு அங்கேயே முன்னேற ஊழியத்துக்கு எங்களை அங்கேயே டெடிகேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஊழியை நாங்கள் செய்தோம். கர்த்தர் இந்த ஊழியத்தின் பாதையில் இந்த ஊழியத்தை இருக்கிறார் என்பதற்கு எந்த ஒரு அடையாளமே இல்லாமல் வறட்சியான சூழ்நிலையாக இருந்துச்சு. அப்போது தான் ஒரு நபரை கர்த்தர் கொடுத்தார், சுப்பிரமணியங்கிற வாலிபன். அந்த வாலிபன் பலவிதமான பிசாசின் பிடியில் இருந்து வந்தான், அவங்க எல்லாருக்கும் அறிந்தது. அவனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். பயங்கரமான பிசா, கிட்டத்தட்ட 18-25 ஆவி கடந்துச்சு. கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்கள் உருண்டோடியது. தங்கச்சி மதுபால ஆண்டாவூர்லேருந்து வந்தாங்க. ராமேஸ்வரத்தை கூறி போயிருக்கோம், புதுக்கோட்டையை கூறி போயிருக்கோம். அப்போ எல்லோரும் அந்த மகளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணிக்கைக்கு அடங்காத வியாதிகள். நீங்கள் அந்நியனை பார்க்கணும்னா அந்த மகள் அந்த வீடியோ பார்த்தா போதும், டிஃப்ரெண்ட்டாக பேசும். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் அந்த மகளுக்கு ஒரு பூர்ண விடுதலை கொடுத்தா. அந்த மகளுக்கு வந்து என்னென்னா அந்த WBC வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணும், கெட்ட அணுக்களை யுத்தம் பண்ணும், அழிக்கும். ஆனால் இந்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணோம்னா மற்ற வெள்ளை அணுக்களை அழிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வியாதி, அது டைனிக்கு தான் தெரியும் அந்த வியாதி பேர். அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருந்துச்சு. டாக்டர்லாம் கைவிட்டாங்க, அவ்வளோதான் வாழ்க்கை அந்த மகளுக்கு முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு. ஆனாலும் கர்த்தர் இரவு பகலாக ஜெபித்தோம். கர்த்தருடைய கிருபை இறங்கி இந்த மகளுக்கு விடுதலை பெற்று இன்றைக்கி சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல. கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல. அல்லேலூயா, கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அப்புறம் ஒரு இடம் வாங்கணும் என்று சொல்லி கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு ஆசைப்பட்டோம். நம்மளும் விடுதலையே ஆரம்பிச்சிட்டு ஒரு 2 சென்டில் 1.25 சென்டில் ஒரு இடம் வாங்கினோம். இடம் வாங்கிட்டு பாஸ்டர் போய் ஜோம் பண்ணிட்டு வந்தோம். இடம் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் பிரச்சனையாகிடுச்சு. அந்த பங்காளிகள் வந்து இடத்துக்காக பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு ஆண்டவர் கொடுன்னு சொன்னார் வசனத்து மூலமாக. நான் எனக்கு வசனம் தான் கன்ஃபார்ம் பண்ணும். லேவியாராமத்தில் ஒருவன் இறந்து போனால் அவனுடைய வாரிசு இல்லை என்றால் அவனுடைய சகோதரன்மால் அதை எடுத்துக்கொள்ளலாங்க வசனம் இருக்கும். ஆண்டவர் பேசினார். நாங்கள் எங்கள் தலைமை பாஸ்டர் சொன்னேன், நீங்கள் வேணாப்பா, உள்ளூரில் சண்டை வேணாம், சமாதானமாக இருக்கணும், கூடி என்று சொன்னால் கொடுத்துட்டோம். இடத்த வாங்கிட்டு கொடுத்துட்டோம். அடுத்து இந்த ஊழியத்திற்கு என்று ஒரு இடத்த வாங்கணும். ஒரு 30 சென்டில் வாங்கணும். இங்கேருந்து கட்டத்தை இங்கேருந்து போனீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் தெரியும், இங்கேருந்து தெரியும், பக்கத்தில் 30 சென்ட். அந்த 30 சென்ட் வாங்கினா அது 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருந்தோம். திரும்ப பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து அதே மாதிரி பிரச்சனை, சகலைகள் சொத்து பிரிக்கலன்னு சொல்லி பிரச்சனை பண்ண உடனே அந்த இடத்த திரும்ப அவங்களே கொடுத்துட்டாங்க, பணமும் கொடுத்துட்டாங்க. அடுத்ததான் நாங்கள் என்னப்பா இடம் வாங்கி முன்னிலே எங்கள் ஊழியத்தில் இங்கே இருக்கிறீங்களா இல்லையா, ஒரு இடம் வாங்கி தானே கேட்டோம், எங்களுக்காக கேட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டோட ஜெபம் பண்ணிருந்தோம். அப்போ செந்துறை ஜெப வீடு கன்வென்ஷனாக ஸ்தோத்திர கூட்டமாக தெரியல, பிரதிஷ்டையான்னு தெரியல. அப்போ திண்டுக்கல் ஐயாவுடைய துணைவியார் பரிமள மாமா அவர்கள் வந்தாங்க. அவங்கள்ட்ட போய் நாங்கள் ஜெபித்தோம். அப்போ 3 மாதங்களுக்குள்ளாக இந்த ஊழியத்தில் ஒரு துளிரை நீங்கள் பார்ப்பீங்க, 3 மாதங்களுக்காக இந்த ஊழியத்தில் ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணார். கர்த்தர் எங்களோடு தீர்க்கதரிசனமாக பேசினார். நாங்கள் வந்தோம். அந்த இடத்த வாங்கி கொடுத்தவர் எங்கள் ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவர் திரு பலக்கண்ணன் அவர்கள் தான் ரொம்ப பிரயாசப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அந்த இடம் லாஸ் ஆகிறதுனால கர்த்தர் அந்த மனுஷனுடைய ஆவியை ஏவி தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படியாக விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவராக இருக்கிறார். கர்த்தர் அவருடைய மனுஷன் அந்த ஆவியை ஏவி அந்த இடத்த நம்ம வாங்கி கொடுத்துட்டு ஒரு அவமானம் மாதிரி ஆயிடுச்சு. என்ன நினச்சாரோ தெரியல, இது அவருடைய சொந்த சகோதரனுடைய இடம். இந்த இடத்த விற்க வேண்டிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு இல்லை, அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த இடத்த வாங்கி கொடுத்துட்டு என்று சொல்லி அவர் தான் பிரயாசப்பட்டு அவங்க அண்ணன்ட்ட பேசி இந்த இடத்தை கர்த்தராகிய தேவன் வாங்கி கொடுக்க கிருபை செய்தார். அல்லேலூயா. இந்த இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஐயா சொன்னாங்களே எகு மாதிரி என்னை உள்ள ரூம்குள்ளே வச்சு அபிஷேகம் பண்ணாங்க. ஐயா எனக்கு அடிக்கடி ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், எப்போ ஜெபம் பண்ணாலும் ஆண்டவரே பிள்ளைகள் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போயிருக்காங்க ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போயிருக்காங்க ஆசீர்வதிங்க. எனக்கு அப்போ அழைத்து போகலையா,
அவர் நான் குறை சொல்லலை, எனக்குள்ளே அப்போ அழைத்து போகவில்லையா அப்படி என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்துச்சு. கீழ்ப்படிஞ்சு போகணும், அதுலேயும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வைத்து தான் அனுப்புவார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சகோதரன் ஜெகதேசி மூலமாக, ராஜா மூலமாக கர்த்தர் பேசினார். நீங்கள் துரத்தப்படலை, அழைக்கப்பட்டு தான் இந்த ஊழியத்துக்கு நானே உங்களை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினேன் என்று சொல்லி கர்த்தர் பேசி உறுதிப்படுத்தினார். அப்புறம் இந்த இடத்த கர்த்தர் வாங்கி கொடுத்தார். இடத்த வாங்கி அஸ்திபாரம் போடலாம் என்று சொல்லியிருக்கும்போது கையில் வெறும் 2 லட்சம் ரூபா மட்டும்தான் இருந்துச்சு. அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் அபகரிக்க முடியாத சத்துரு பலமாக திட்டம் போட்டான். கர்த்தராகிய தேவன் அந்த 2 லட்சம் ரூபாயை பாதுகாத்தார். ஆரம்பத்திலே மிகப்பெரிய அடி. திடீர்னு எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஆஞ்சியோ டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வாழ்க்கை அப்படின்னு கொஞ்சம் பயம் வந்துச்சு. வீர வசனம் பிரசங்க பிள்ளை வந்து அடித்து விட்டுடலாம், ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரும்போது தான் தெரியும். அப்போ எனக்கு வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் போகும்போது நான் என் மனைவி எங்கள் பாஸ்டர் மட்டும்தான் இருக்கிறோம், மணப்பாறையில் இருக்கிறோம், யாருக்குமே தெரியாது. அப்போ ஆப்ரேஷன் தேட்டரில் போகும்போது புது அனுபவங்கள், அங்கே ஒவ்வொரு அப்ரோச்சிங்கும் எனக்கு கொஞ்சம் பயங்கள், மரண பயம் அதிகமாகிருச்சு. ஸ்தோத்திரம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் உங்கள் உண்மையாக தான் ஓடிட்டுருக்கேன், எனக்கு ஏன் இந்த மரணத்தின் விளிம்பில் கொண்டு போகிறீங்க? நான் என்ன பாவம் பண்ணேன் ஆண்டவரே? என் பாவத்தை பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். அந்த டாக்டர்லாம் பார்த்து கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணாங்க. நான் அப்படி புணங்கிட்டே இருந்தேன், என்னை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, நீங்கள் என் கூட இல்லையா ஆண்டவரே, என் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கண்ணீர் ஓடுது. அப்படியே அப்போ திடீர்னு ஒரு சத்தம், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அந்த வார்த்தை வந்தது தான் அந்த சத்தம் கேட்டது தான் தெரிஞ்சு. அந்த மரண பயம் இருள் எங்கே போயிடுச்சு தெரில. அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டேன். பார்த்தா ஆப்ரேஷன் தேட்டரை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் தான் நினைவு தெரிஞ்சு. அல்லேலூயா. அந்த 2 லட்சம் ரூபாயும் அழிக்கும்படியாக சத்துரு பலமாக போராடினார். ஆனாலும் கர்த்தர் பாதுகாத்து அஸ்திபாரம் போடும்படியாக கிருபை அளித்தார். நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது 30க்கு 30 தான் பண்ணோம். 30க்கு 30 தான் போட்டோம். 30க்கு 30 பில்லர்லாம் குழி நோண்டியாச்சு. அடுத்த நாள் வந்து ஐயா, எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டு, ஐயா வாங்க இந்த மாதிரி அஸ்திபாரம் போடணும்னு சொன்னேன். அவரும் வரேன்னு சொல்லிட்டாங்க. முந்தின நாள் எல்லாம் குழியெல்லாம் போட்டு வந்தவுடனே ஐயா கல் எடுத்து வச்சு ஜெபம் பண்ணி பில்லருக்கு போட வேண்டிய வேலை தான் பாக்கி. 30க்கு 30 தான் 6 பில்லர் நாங்கள் உண்டிச்சு வரிசையாக. 3 பில்லர், இப்போ 2 பில்லர் தான் நிற்கிது. அப்போ 6 பில்லர், இங்கிட்டு 3 இங்கிட்டு 3, மொத்தம் 6 பில்லர், 6 8 பில்லர் இருந்துச்சு. அப்போ முந்தின நாள் ராத்திரி பார்த்தீங்கன்னா தேவநாயக கர்த்தர் என்னோட இடைப்பட்டார். இதே ஸ்ட்ரக்சர் தான் ஆலயம், ஜெப வீடு. ஐயா அவர்கள், சாது ஐயா அவர்கள் 2 கையை அப்படி வைத்துக்கொண்டு பார்க்குறாங்க, அப்படி வாட்ச் பண்ணுறாங்க. 30க்கு 20 போதுமானதே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மிகைப்படுத்தி பேசலை. அல்லேலூயா. 30க்கு 20 போதுமானதே அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் ஐயா வந்தாங்க, எங்கள் பாஸ்டர் வந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், சரிப்பா போட்டுருவோன்னு சொன்னாங்க. அப்புறம் ஐயா கேட்டாங்க, எங்கள் பாஸ்டர் கேட்டாங்க, அப்பா என்னப்பா ஷீட்டாப்பா? இல்லை பாஸ்டர், ரூஃபு தான், கையில் காசே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். வெறும் 2 லட்ச ரூபா தான் இருக்குது. என்னமோ 20 லட்ச ரூபா இருக்க மாதிரி தான். ஆனால் என்ன அந்த விசுவாசத்தில் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலை, கர்த்தர் தான் கொடுத்தார். அப்போ பாருங்கள், ஐயா கூட திரும்ப கேட்டாங்க, எங்கள் பாஸ்டர் ரூபு தான் பாஸ்டர். ஐயா ஆளே இல்லாத டீ கடைக்கு டீ ஆத்துறது மாதிரி, ஸ்தோத்திரம், ஆத்துமாக்களே இல்லை, ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆலயம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம தேவன் பெரிய தேவன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திர அலங்களாக ஒன்று பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அவன் வானத்தை அவர் சொன்னார் நம்பி வானத்தை அண்ணாந்து பார்த்தான். ஒரு நட்சத்திரம் கண்ணில் தெரியவே இல்லை. ஏன்னா அவர் பார்க்க சொன்ன நேரம், அவர் பேசிய நேரம் இது போல் ஒரு மதிய நேரத்தில். அல்லேலூயா. இப்போ யாராவது நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது. ஆனால் நட்சத்திரங்கள் இருக்குது என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தான். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கனமணி திரளான ஜனங்களுக்கு அவனை தகப்பனாக்கினார். அதுபோல் ஆண்டவர் எங்களை விசுவாசிக்கிறோம், அழைச்சவர், அபிஷேகம் என்னவர், நிச்சயமாகவே ஆத்துமாக்களை தருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அதனால தான் கர்த்தர் இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டும்படியாக, அதாவது இது ஒரு பெரிய கட்டடம் கிடையாது, இதோட பெரிய பெரிய கட்டடங்கள் தேவன் ராஜ்யத்துக்கு கட்டப்பட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக உட்காந்துருக்க பரிசுத்தவான்கள் ஜாமான்கள் இருக்கிறாங்க.
ஆனால் இது வந்து பெரிய கட்டிடம் கிடையாது. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, என் லெவல் என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு இது பெருசு. அல்லேலூயா. ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து தோல்விகள் தான் அதிகமாக பார்த்துருக்கேன், ஏமாற்றங்கள் தான் அதிகமாக பார்த்துருக்குறேன். அப்போ கர்த்தர் கிருபை செய்தார். கட்டிடத்தை அஸ்திபாரம் போட்டோம். 2 லட்ச ரூபா போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட வரும்போது கடனாளியாக தான் வந்தேன், ஆனால் என் கடனில் எல்லாவற்றையும் அடைச்சிங்க. உமக்காக உங்கள் ராஜ்யத்துக்காக நான் கடனாளி ஆகக்கூடாது. அப்படி தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று சொன்னேன், என்கிட்ட கையில் காசு இல்லைப்பா, என்கிட்ட இருக்கிறத ஒன்றே ஒன்று விதைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த புல் முளைச்சிருக்கும். எங்கள் பாஸ்டர் வந்தாங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த முள்ளு காட்டுக்குள்ளே சுற்றி கோரப்புள்ள நடுவில் முழங்கால் போட்டு, கண்ணீரை நான் விதைக்கிறையா, என்கிட்ட எந்த கையில் காசு இல்லையா, கண்ணீரையே நான் விதைக்கிறேன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் கிருபையாக தேவையை சந்தித்தார். ஸ்தோத்திரம். இடையில பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ ஈசிஆர் கிருபாசன திருச்சபை போதகர் ஐயாவுடைய சாட்சி என்னை உயிர்ப்பித்தது. அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னை கடிந்து கொள்வார், தனிப்பட்ட முறையில் ஆலோசனை சொல்லுவார். ஒரு சகோதரன் போல், நண்பன் போல், ஐயா எந்த சூழ்நிலை கடன் மட்டும் வாங்கிறாத, கடன் மட்டும் வாங்கினா தொலைஞ்சிருவேன். சோதரா என்னம்மா நீ சாட்சி சொல்லணுயா அப்படின்னு அவர் என்கரேஜ் பண்ணிட்டு கொண்டே இருப்பாங்க. கர்த்தர் நான் கூட நான் கட்ட முடியாதுன்னு நினச்சேன். எங்கள் அண்ணன் கூட வந்திருக்காங்க, அவங்களுக்கு கேட்பானே இப்போ ரீசெண்டாக இந்த காரை வித்துடலாமாண்ணே அப்படி கூட நான் கேட்டேன். அடிமாட்ட ரேட்டுக்கு தான் போகணும்னு சொன்னார் அண்ணன். அப்புறம் காரை கூட விற்க விடலை. கர்த்தராக தேவன் கடன் வாங்காத அளவுக்கு நடத்தினார். இன்னொரு அற்புதம் என்னென்னா, இந்த இடத்துக்கு அப்ரூவல் கிடச்சிச்சு. ஜெப வீடுங்கிற பேர்லேயே அப்ரூவல் கிடச்சிச்சு. ஸ்தோத்திரம். அதுலேயும் கர்த்தர் அற்புதம் செஞ்சார். அடுத்து ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பில்லர் போட்டு தேவன் தேவையை சந்தித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடி மேலே மாடி கட்டிடலாம். சும்மா சொல்லுவாங்க, ஒரு வீடை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். இது ஆனால் நீங்கள் மாடி வீடு கூட கட்டிடலாம், ஈஸியாக கட்டிடலாம். நமக்கு பின்னாடி அஸ்திபாரம் போட்டவங்களாம் மாடி கட்டி பிரதிஷ்டை பண்ணி போயிட்டாங்க. ஆனால் ஆண்டோட ராஜ்யத்துக்கேண்டு ஒரு 10க்கு 10 ஒரு கட்டடம் கட்டுவது சாதாரண விஷயம் கிடையாது. எங்களுக்கு மனிதர்கள் மூலமாக எதிர்ப்புகள் இல்லை என்றாலும் அந்தகார வல்லமுடைய கிரியைகள் பலமாய் ஓங்கி நின்றது. ஐயா சொல்லுவாங்க, செப வீடு கட்டும்போதெல்லாம் பிசாசு படுத்தி வச்சிருவான், பேய் மாதிரி உங்களை அலைய வச்சிருவான், பேயாவே ஆக்கிடுவான் அப்படி ஐயா ஒரு செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஒன்றே ஒன்று செய்யலை, என்னை பேயா ஆக்கலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை விட்டு போயிடலாம், அந்த என்னத்தை கட்டணும், எத்தனையோ முறை இந்த ஊழியம் வேணாம், அந்த ஊர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஊரை விட்டுட்டு போயிடலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஊராக இந்த வேணாம் அப்படி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் ஒரு சூழ்நிலை வந்துச்சு, இந்த ஊழியத்தை விட்டு போயிடலாம், வேணான்னு சொல்லுங்கள், ஊழியம் வேணான்னு சொல்லுங்கள், இந்த ஊர் வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நெருங்கினவர்கள் சொன்னாங்க. ஆனாலும் தேவன் மறுதளிக்காதபடி கர்த்தர் கிருபை அளித்தார். ஆனால் அந்தகார வல்லமுடைய கிரியைகள் பலமாக எங்களை விரோதமாக எடுத்து நின்றது. கர்த்தர் தான் கிருபையாக காத்து கொண்டார். அப்புறம் கடன் வாங்காமல் கர்த்தர் நடத்தினார். பாஸ்டர் ஒருத்தவங்க, எங்கள் பாஸ்டர் அமெரிக்கா போயிட்டு இருந்தாங்க. எங்கள் ஐக்கியத்தில் உள்ள சகோதரன் அண்ணன் ஒருத்தவங்க, பிரதர் பாஸ்டர் அமெரிக்கா போயிட்டுருவாங்க, ஒரு பெட்டி இங்கிட்டு தள்ளணும்னு நல்லா ஜெபம் பண்ணிக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஜெபம் பண்ணேன். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு பெட்டியும் வரவே இல்லை. ஸ்தோத்திரம். உண்மையிலே எதிர்பார்த்தேன். ஆமாம், அதான் உண்மை. பாருங்கள், அன்னைக்கு எங்கள் ஐயா கொடுப்பாருன்னு நினச்சி பார்த்தேன். சே, எங்கள் ஐயா இவ்வளோ கல் மனசாக இருக்காருன்னு கொஞ்சம் மன வருத்தம் வந்துச்சு. உண்மையிலே இப்படி இல்லாமல் இருப்பார் சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் ஊழியத்துக்கு போட்டார். கேள்விப்பட எனக்கு சொல்லவே வேண்டாம். ஸ்தோத்திரம். அப்போ ஒருவேளை அன்னைக்கு அவர் எனக்கு கொடுத்துருந்தாருன்னா என் விசுவாசம் செத்து போயிருக்கும். அல்லேலூயா. அதனால் ஐயாவுக்கு இன்றைக்கி நான் நன்றி சொல்லுகிறேன், நீ கொடுக்காம இருந்ததுக்காக. ஸ்தோத்திரம். தாங்கினாங்க, இல்லைன்னு சொல்ல, நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்க கொடுக்கல. அல்லேலூயா. கர்த்தர் நடத்தினார். ஸ்தோத்திரம். எனக்கு பதட்டம், நிறைய விஷயங்கள் மறந்துட்டேன். எங்களோடு கூட இருந்தவங்க
இன்றைக்கி ஒன்று சொல்லிக்கிறேங்க, இந்த கட்டணம் எழும்பினதுக்கு ஒவ்வொரு செங்கக்கல்லையும் ஒவ்வொருடைய பெயர் இருக்கிறது. இது எங்களுடைய தனிப்பட்ட, நான் என் மனைவி பிள்ளைகள் கிடையாது. அதாவது யார் ஐயா சொன்னாங்க தீர்க்கதரிசனமாக, இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியத்தை தாங்கும்படி அநேக பெண்கள் இருந்தாங்களாம். இந்த ஊழியத்துக்கு முதல்ல காணிக்கை கொடுத்தது ஒரு பெண்ணு தான். அல்லேலூயா சொல்லுங்க. யாருன்னு சொல்ல மாட்டேன், சொன்னால் அந்த பலன் அவங்களுக்கு போகாது. அல்லேலூயா. கடைசியாக இந்த ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்தது ஒரு பெண்ணு தான். அல்லேலூயா சொல்லுங்க. நிறையா காணிக்கை கொடுத்தது பெண்ணு தான். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சோதரம் அடுத்து ரமேஷ்னு ஒரு பாஸ்டர் இருக்காங்க, வந்திருக்காங்க, தெரியலை எங்களுக்கு. அவங்க கொஞ்சம் நெருக்கமானால அவர் ஓரளவு தெரியுங்க என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது. சத்துரு பல வகையில் போராடினா மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் கூட இருந்து அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். நல்ல ஒரு தேவ மனுஷன். கர்த்தர் அவரை ஆஸ்வதிக்கணும். பிசாசுனுடைய கிரியைகள் இந்த ஊழியத்தை விட்டே போகணுங்க நான் சத்துரு நினச்சான். ஆனாலும் கர்த்தர் கிருபையாக காத்து கொண்டார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒவ்வொரு தேவைகளையும் அதிசயமாக சந்தித்தார். அதான் முக்கியம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் அந்த ஒரு வசனம் இருக்கும் லூக்காவில், ஒருவன் வீடு கட்டும்போது அவன் பிளான் பண்ணி கட்டணும், கட்டலாட்டினா ஊரில் உள்ள எல்லாம் தூசிப்பாங்க, கட்டாமல் போட்டோன்னா அப்படியே கட்டாமல் போட்டுட்டோம். சொல்ல மாட்டேன். எங்களுக்கு திடீர் என்று ஒரு பெரிய அமௌண்ட் வந்துருச்சு இந்த ஜெப வீடுக்கென்று. ஆனால் அமௌண்ட் வந்தாலுமே ஒரு காலத்தில் பணம் இல்லை, பிரச்சனை வந்துச்சு, கட்ட முடியல. இப்போ பணம் வந்துருச்சு, ஆனால் கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாக கையில் பெரிய ஒரு பணம் வந்துமே எங்களால் ஒரு அடியோடு எடுத்து வைக்க முடியலை. பிசாசு பலமாக போடி கொண்டிருக்கிறான். கர்த்தர் பாருங்கள், வருகின்ற வேலையாட்கள் மூலமாக வேலையாட்களை வரவிடாதபடிக்கு தடை செஞ்சான். உடனே கர்த்தர் தான் ஜெபித்து தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தினார். இந்த ஊழியத்தில் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் நிறையா இருக்குது. கஷ்டங்கள், கவலைகள், அவமானங்கள், நிந்தைகள். ஒரு ஊழியக்காரனாக கூட அங்கீகரிக்கப்படாத இடங்கள்லாம் உண்டு, ஒதுக்கப்பட்ட இடங்கள்லாம் உண்டு. ஸ்தோத்திரம். கர்த்தர் மாத்திரம் மையப்படுவதாக. யாருமே இல்லாமல் இருந்து தனிமையாக இருப்பது பெரிய விஷயம் இல்லை. எல்லாருமே இருந்து கேட்பதற்கு ஆள் உண்டு, தேற்றுவதற்கு ஆட்கள் இருந்து, தாங்குவதற்கு ஆட்கள் இருந்து, விசாரிப்பதற்கு ஆட்கள் இருந்து, யாருமே இல்லாத தனிமையாக போகிற நாட்கள் இருக்குதே, பயங்கரமான கொடுமையான நாட்கள். நான் அந்த நாட்கள் ஆண்டோட கேட்பேன், என்னை எந்த பாதை நடத்தும் ஐயா, நான் ரெடி. ஆனால் ஒன்றே ஒன்று, நீர் இந்த பாதையில் என் கூட வருவீரானால் நான் எந்த பாதையில் உங்க கூட வர ரெடின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவேன். அதுதான் ஆண்டவர் சொல்லுவேன். எந்த பாதையாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, என்னோட நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தான் நான் கடந்து வந்த பாதைகள் தெரியும். அந்த கண்ணீரின் பாதைகள், கை விடப்பட்ட பாதைகள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த ஊழியம் முடிஞ்சிது, இன்னையில் முடிஞ்சிருச்சு. உண்மை என்ன சொல்லவா, இன்றைக்கி பிரதிஷ்டை நடக்குமா கூட எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அவ்வளோ போராட்டமாக இருந்துச்சு. தம்பி தர்மாலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்தாப்புல. கர்த்தர் அந்த மகனை ஆஸ்வதிப்பாராக. அடுத்து இதற்கென்று கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த பெயிண்ட் வேலையெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. கர்த்தர் அதையும் தேவையை சந்தித்தார். இந்த பெயிண்ட் அடிக்க, பட்டி அடிக்க கர்த்தர் எல்லா விதமான தேவையை சந்தித்தார். கர்த்தர் இன்னும் சொல்ல போனால் கடன் இல்லாமல் கட்டி கொடுத்தார். அதுதான் மகிமை. யார்கிட்டையும் போய் ஐயா என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டில் எல்லாரும் கொடுத்தா இந்நேரம் ஒரு பெரிய சர்ச்சே கட்டலாம், இன்னும் ஒரு 50 அடி கட்டலாம், அந்தளவுக்கு எல்லோரும் இருக்கிறாங்க. நான் யார்கிட்டையும் போய் எங்கள் அண்ணன் கூட நேற்று பணம் இருக்கா இருக்குது என்றைக்குமே நான் கேட்டது யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது. ஆண்டு இதுவரைக்கும் விடலை, என்னைய யார்கிட்டையும் போய் கேட்க விடலை. ஸ்தோத்திரம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஐயா அஸ்திபாரம் போடப்போ சொப்பனம் சொன்னோம்ல, 30க்கு 20 போதுன்னு சொன்னாங்கள்ல. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ அந்த சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்துட்டு போகிறாங்க, எதுவுமே வேறு எதுவுமே சொல்லாமல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பேக்கை தூக்கிட்டு போகிறேன். தமிழ் பாஸ்டர் கார் எடுத்து நிற்கிறாங்க. போகிறேன், பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னாங்க, அந்த எலிசாவுக்கு உதவி செய்த ஸ்திரீ இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்திரீ பற்றி ஒரு வார்த்தை வரும். இல்லை கனம் பொருந்தி, உன் மனைவி கனம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அல்லேலூயா. இந்த எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தர் இஸ் எ உமன். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பா. என் வெற்றிக்கு பின்னாடி இயேசு இல்லை, என் மனைவி தான் இருந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் என் வெற்றிக்கு முன்னாடி என்னை அழைத்த இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. என் மனைவியோட ஒத்துழைப்பு இல்லாமல், என் மனைவிக்கு பேர் கஞ்சாமுட்டி தான். அது எங்கேருந்து வந்துச்சுன்னா எங்கள் பாசாமாவது கற்றுக்கிட்டது தான்.
வேறு எந்த செலவு அவங்களும் நல்லா வருமானம்லாம் வருது, ஏதாவது ஆடம்பர செலவு பண்ணாலும் பண்ண மாட்டாங்க அவங்களும். சோதரான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒத்த ரூபா வாங்க முடியாது. சோதரான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்னொன்று, இங்கே ஐக்கியப்படுறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேருமே பயங்கர செலவாளிகள். இங்கே ஐக்கியப்பட்டதுக்கு அப்புறம் தான் என் மனைவியை கர்த்தராக தேவன் ஆசீர்வதிச்சார். நான் கூட என் மனைவியை தப்பாக நினச்சிருந்தேன். அப்போ யூதா வந்து தன்னுடைய மருமகள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவான், அவள் உன்னை பார்க்கிலும் நீதியுள்ளவள் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த வார்த்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். என்னுடைய மனைவி உறுதியாண்டாங்க. என் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலை. அவங்களால முடிஞ்சதை தியாகம் பண்ணி கர்த்தர் கொடுத்தாங்க. என் சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகள், என்னுடைய உறவுகள் எல்லாமே என்னை தாங்கினாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு ஐக்கியம் இருந்த ஆவிக்குரிய திருச்சபை என் தகப்பனுடைய வீட்டிலேருந்து அநேக ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை காத்துக்கொள்வாராக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செலுத்துகிறோம். ஆமென்.